ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே இதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. அதை தவிர்த்து நிறைய ஜாப் வந்து அதே பேக்கேஜில் அதை விட அதிகமாகவே பார்த்திங்கன்னா இருக்குது. ஜாப்மே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கும். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி எல்லா டைப்லேயுமே போஸ்டிங்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஜாப் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10th 12th கிராஜுவேட் முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்கன்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான லெவலில் வந்து போஸ்டிங் இருக்குது. அது என்னென்ன, இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறது, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பேக்கேஜ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து இதுதான். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி மெடிசன், ஷார்ட் ஃபார்மில் வந்து CCRUMனு சொல்லுவாங்க. இந்த ரிசர்ச் சென்டரில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு எல்லா கேட்டகரியிலையுமே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த கவுன்சில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே இயங்கிட்டு இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். நியூ டெல்லியில் இருக்குது. இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து எழுதிக்கலாம். இதுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை டேட் வந்து 1 ஜூலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 31 ஜூலை வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். விண்டோ கரெக்ஷனுக்கும் தனி டேட் இருக்குது. 3 ஆகஸ்ட்லேருந்து 5 ஆகஸ்ட் வரை. அதுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்குமே ஏஜ் லிமிட், அதுக்கான குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு வேரி ஆகும். குரூப் ஏல கொடுத்துருக்க போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு தான் வந்து குரூப் ஏல கொடுத்துருப்பாங்க. குரூப் பிக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட லைப்ரரியன், ஹிந்தி ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. குரூப் சியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கர், ஸ்டீனோகிராஃபர், கம்பவுண்டர், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, MTS இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே குரூப் சிக்கு கீழே வருது. இந்த ரிசர்ச் ஆஃபீஸர் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போக 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா PhD முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து குரூப் ஏ லெவலான போஸ்ட்டு. சேலரியை பொறுத்தவரை 56,000லேருந்து 1,75,000 வரைக்கும் இந்த லெவல் போஸ்டிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் பியில் கொடுத்துருக்க அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த குரூப் பியில் இருக்கிற போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு 30 to 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் தான் இருக்குது. குவாலிஃபிகேஷனும் வந்து ஒரு சில இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்பாங்க, ஒரு சில இதுக்கு வந்துட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த ஸ்டாஃப் நர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா BSc வந்து முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரெகுலர் கோர்ஸின் BSc நர்சிங் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். அவங்களாம் வந்து நர்சிங் ஸ்டாஃப் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா போஸ்ட் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கும் இருக்குது, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கும் இருக்குது. அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்தவரை 35,000லேருந்து 1,24,000 வரைக்கும் சேலரி இருக்குது. அதே குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு மினிமமாக 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி இது கவர்மெண்ட் ஜாப்ன்றனால எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்குமே ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்தந்த கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்துட்டு குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வேரி ஆகும். செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து வேரியாக தான் இருக்கும். இப்போ அந்த குரூப் சி போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு 12th முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. இப்போ அந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ஒரு ஹிந்தியில் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து அடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மட்டும்தான் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து கேட்டிருப்பாங்க. மல்டி டாஸ்கிங்க்கு வந்துட்டு 12th முடித்தவங்க அப்படி இல்லைன்னா ITI முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து போஸ்ட் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 43 இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். குரூப் சிக்கு வந்து சேலரியை பொறுத்தவரை 18,000லேருந்து 56,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு SC STக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. PWD URல வந்துட்டு 10 இயர்ஸு, OBC நான் க்ரீமி லேயரில் வந்துட்டு 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது.
நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ போஸ்ட்டுக்கு எல்லாமே ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராசஸ் தான் வந்து குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். குரூப் பி அண்ட் குரூப் சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதோட ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் வேரியாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது ராங் ஆன்சர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான சிலபஸுமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க்ஸ்க்கு என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து வரும்னு கிளியராகவே இருக்குது நோட்டிஃபிகேஷனில். இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அதில் வந்து ப்ராசஸிங் ஃபீன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எல்லாருமே வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு யூஆர் கேட்டகரியும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இருக்குது 1500 குரூப் ஏ போஸ்ட்டுக்கு. மிச்சம் இருக்கிற எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி குரூப் பி அண்ட் குரூப் சி அதுக்குமே வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ மட்டும்தான் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அந்த உமன் கேண்டிடேட்க்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் கிடையாது. குரூப் பிக்கு வந்து நீங்கள் 1000 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் சிக்கு வந்து 800 ருபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் டெபிட் ஒரு கிரெடிட் கார்டு அப்படி இல்லைனா யூபிஐ யூஸ் பண்ணி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது நோட்டிஃபிகேஷனில். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஹவு டு வீடியோ வந்து போடுறேன். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.